ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த் ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னா 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ 2 வீடியோ போட்டாச்சு. ஸோ இதுக்கடுத்து இது லாஸ்ட்டு அண்ட் 3rd வீடியோ, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 பேஜுக்கு மேலே ஆல்ரெடி 110 பேஜ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இதுக்கு இப்போ வந்து என்ன அதுக்கு அடுத்து உள்ளதை பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், இதுதான் அடுத்த தலைப்பு. இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டெம்பரவரி லோன் ஃபெசிலிட்டி. இது யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி அப்படின்னா டெம்பரவரி மிஸ்மேட்ச் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் லோன் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், ஓகேங்களா, இதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலைஸாக இருக்கும், ஓகேங்களா. ரெப்போ ரேட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதுக்கு ஈக்குவலைஸாக இருக்கும். அண்ட் இதோட டென்யூர் நீங்கள் எத்தனை மாதத்துக்குள்ளே இதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துடணும். சரி, இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அந்த அட்வான்சஸ் அந்த லோன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிமிட் இவ்வளோ தான் லோன் வாங்க முடியும் அப்படின்ற லிமிட்டை யார் செட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஆர்பிஐயும் சேர்ந்து செட் பண்ணுவாங்க. சரி, இது எப்படி இந்த பவர் வந்து ஆர்பிஐக்கு வந்தது அப்படின்னா ஆர்பிஐ ஆக்டில் ஆல்ரெடி இருக்குது, 1934 ஆக்டில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வரும்போது அவங்களால எவ்வளோ திருப்பி ரீபே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட்டை கொடுக்கணும் ஃபார் 3 months அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வந்து 1997 இந்த பர்டிகுலர் அப்ரோச்சை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. எதுக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு தேவைப்படுது ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா COVID-19லலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான அமௌண்ட்டு தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் என்னென்னா அது 10 நாளைக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெப்போ ரேட்டை விட 2% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம். இந்த வேஸ் அண்ட் மீன்ஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது, ஒன்று நார்மல் அண்ட் ஒன்று ஸ்பெஷல். ஸ்பெஷல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நார்மல், ஓகேங்களா. ஸ்பெஷலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரொவைட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய கொலாட்ரலை வந்து ஆர்பிஐட்ட கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் தருவாங்க. அந்த பர்டிகுலர் லோன்னு ரெப்போ ரேட்டை விட 1% லெஸ்ஸாக இருக்கும், ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நார்மல் ரெப்போ ரேட்டுக்கு ஈக்குவலான அந்த லோன் ஃபெசிலிட்டி வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த லோன் ஃபெசிலிட்டியோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப் ஆவரேஜ் ஆனுவல் 3 years ஆஃப் ஆவரேஜ் ஆக்சுவல் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்டோடது எவ்வளோ இருக்கும் அதுக்கு ஏற்றாப்பில் இந்த லோன் வந்து ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ் அண்ட் மீன்ஸோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஏன்னா இந்த COVID-19 கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்றதுக்காண்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட், ஓகேங்களா, ஆர் MCLRன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, இது ஒரு சின்ன விஷயந்தான். பேஸ் ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். பேஸ் ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அ மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுக்கு கீழே வந்து ஒரு பேங்க்கால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்னொருத்தருக்கு கடன் ப்ரொவைட் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு பேங்க்கு, நான் ஒரு ICICI பேங்க், எனக்கு வந்து என்னென்னா ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ், அம்பானி ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுக்காண்டி அவருக்கு மட்டும் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் கொடுக்கறது. இதே இது ஒரு அக்ரிகல்ச்சர் லேபர் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காண்டி அவருக்கு மட்டும் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறது, அப்படிலாம் பண்ண முடியாது, ஓகேங்களா. தேர் வில் பி அ மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பேங்க்கோட ஒரு ஒரிஜினல் அல்லது ரெகுலர் ஒரு கடன் வாங்குறவர் இருக்கார், கடன் வாங்கி திருப்பி செலுத்துகிற ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த மினிமம் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் பேஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் லெண்டிங் ரேட், அதுதான், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ இதுதான் மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் that a bank can lend at, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பேங்கே வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க த்ரூ டெனார் லிங்க்டு இன்டர்னல் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இட்ஸ் ரிலேட்டட் டு ஆக்சுவலி கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் 4 காம்போனன்ட்ஸ். இந்த MCLR வந்து என்னென்னா ஒரு 4 காம்போனண்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்டு எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ் கேரி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட், டெனார் ப்ரீமியம் அப்படின்றத பொறுத்து, ஓகேங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்டு, நெகட்டிவ் கேரி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட், டெனார் ப்ரீமியம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ரொம்ப டீப்பாக போகணுன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்டில் போய் அடித்து பாருங்கள், ஓகேங்களா.
ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2016 இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ரேட்டை ரிப்ளேஸ் பண்ணி இந்த MCLR அப்படின்றது வந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன். ரெப்போ ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கறது தான். இந்த பர்டிகுலர் பேங்க்கு கடன் கொடுக்குற அந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 28 நாளைக்கு தான் அந்த கடன் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. பட் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து இந்த COVID-19 இஷ்யூ வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட்டால் திருப்பி கொடுக்க முடியாது உடனே. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்ன்ற மாதிரி பேங்க்கால் திருப்பி உடனே கொடுக்க முடியாது RBIட்ட வாங்கின கடனை. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை அதாவது 1 to 28 டேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1லேருந்து 3 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ரிவேலிங் ரெப்போ ரேட். ஓகேங்களா. இப்போ என்ன ரெப்போ ரேட் ப்ரிவேல் ஆகுதோ அந்த ரெப்போ ரேட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதாங்க லாங் டேர்ம் ரெப்போ ரேட். ஓகேங்களா. லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது எதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாங் டேர்மில் ஒரு ஃபண்டு வந்து லோயர் ரேட்டு கிடைக்குது பேங்க்குக்கு கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் பாரோவர்ஸுக்கு வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணலாம். அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது பாரோவர் என்ன பண்ணுவாங்க, நிறையா இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் வாங்கி அதை செலவு பண்ணுவாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவலு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI ensure that banks reduce their marginal cost of fund based lending rate. அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்னா என்ன அர்த்தம், பேஸ் ரேட்டுன்னு சொன்னேன். ஸோ அந்த பேஸ் ரேட்டோட அளவை கம்மி பண்ணுறது மூலமாக கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட்டு சாவரின் கோல்டு பாண்டு ஸ்கீமு. இது ரொம்ப ஓல்டு ஸ்கீமுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சாவரின் கோல்டு பாண்டு ஸ்கீம் அப்படின்றது என்னென்னா கோல்டோட அந்த ஃபிசிக்கலாக வந்து ஒருத்தர் கோல்டு வாங்கி அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக கோல்டு பாண்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதுதான். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து காசு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ கோல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்காண்டி வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் கோல்டுங்கிறது லாங் டேர்ம் பர்பஸ்க்காண்டி வாங்கி வச்சுருப்போம். அந்த லாங் டேர்ம் பர்பஸ் என்ன ஒரு 10-20 வருஷம் வாங்கி வச்சுருப்போமா, அதே மாதிரி இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க 8 வருஷத்துக்கு. இதோட எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன் என்டைட்டிஸ் இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல். ஓகேங்களா. அதுக்கடுத்து HUFs அப்படின்றது மறந்து போச்சு. ஓகே. HUFs அண்ட் ட்ரஸ்ட்டு, யூனிவர்சிட்டிஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அதான் HUF. ஓகேங்களா. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. நீங்கள் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோல்டு பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி. ஓகே. நீங்கள் இப்போ இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல். ஓகேங்களா. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் உங்களால் கண்டிப்பாக எவ்வளோ தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 கிராம் கோல்டும் மேக்ஸிமம் வந்து 4 kg மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் கோல்டு பாண்டு ஸ்கீமில் நீங்கள் வாங்கிக்க முடியும். கோல்டாக வாங்கிக்க முடியாது, பாண்டை வாங்கிக்க முடியும். இதே இது நீங்கள் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் 4 kg. ஓகேங்களா. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் 4 kg. இதே இது ட்ரஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 20 kg. ஓகேங்களா. ட்ரஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 20 kg. ஸோ இந்த அளவு அப்படின்றது டைம் டு டைம் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட இது வந்து 8 வருஷம். ஓகேங்களா. டோட்டலாக 8 வருஷம். அதுக்கடுத்து என்ன எக்ஸீட் ஆப்ஷன் இருக்கா, திடீர்னு எனக்கு வந்து வேண்டாம் இதுலேருந்து நான் வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே வந்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 இண்டிவிஜுவல் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 kg. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4 kg வந்து அப்ளிகேப் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கொலாட்ரல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாண்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொலாட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் பாண்டை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்றதும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பாண்டு ஸ்கீம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBIட்ட அந்த பாண்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே கோல்டு ஸ்கீம் கோல்டு இது இருக்குது அப்படின்னு வைங்களேன். நீங்கள் வந்து காசை கொடுத்து கோல்டை வாங்காமல் அதுக்கு பிறகு காசை கொடுத்து இந்த பாண்டை வாங்கிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாண்டிலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வரும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வந்து நீங்கள் வந்து இந்த பாண்டை திருப்பி வாங்கும்போது திருப்பி கொடுத்துட்டு காசாக வாங்கிக்கலாம் அல்லது கோல்டாகவும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அது எனக்கு டீட்டெயிலாக தெரியல, மறந்துருச்சு. பட் இது வந்து ஒரு ஓல்டு ஸ்கீம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹெலிகாப்டர் மணி. ஹெலிகாப்டர் மணி அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்கன்வென்ஷனல் மானிட்டரி பாலிசி டூல் அப்படின்றது தான் இந்த ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மணியை பிரிண்ட் பண்ணுறது.
நிறையா மணியை பிரிண்ட் பண்ணி பப்ளிக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸில் பார்த்துருப்போம். நீங்கள் நிறையா மணியை பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது, பட் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹெலிகாப்டர் மணி. ஸோ வாட் இஸ் ஹெலிகாப்டர் மணி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு த ஆர்பிஐ இஸ் ஹேண்ட்லிங் கிரேட் லாக்டவுன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேஸ் அண்ட் மீன்ஸு, ஓகேங்களா, இதை பற்றிலாம் அகைன் இதில் திருப்பி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ரெப்போ ரேட்டை பற்றி, லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன், ரெப்போ ரேட்டு, லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன், அதுக்கடுத்து வேஸ் அண்ட் மீன்ஸு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணது, ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணது, என்பிஎஃப்சி கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நார்மல் மெஷர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தனி வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிலேட்டடாக தயவுசெய்து அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிலேட்டடான வீடியோ பாருங்கள். அதாவது எக்கனாமிக்கோட பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் ஐஏஎஸ்னு போடுங்க யூடியூப்பில், உங்களுக்கு இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை பற்றின விஷயங்கள் அதில் வரும். ஓகேங்களா? சரி, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ட்விஸ்ட். ஆப்ரேஷன் ட்விஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, லாங் டேர்ம் செக்யூரிட்டியை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பி வாங்கிட்டு ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டியை இஷ்யூ பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டேர்ம் செக்யூரிட்டினா என்ன அர்த்தம், இப்போ ஒரு பேங்க், ஒரு கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கு காசு வேணும், அதனால் லாங் டேர்ம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான ஒரு பாண்டு, அந்த பாண்டை பீப்புள்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாண்டை வாங்கிப்பாங்க. பாண்டை வாங்குறதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பே பண்ணிக்கிட்டு இருக்கும். இது 10 வருஷ கேட்டகரிக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ 10 வருஷமாக என்ன பண்ணும், கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து கட் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஷார்ட் டேர்ம் பாண்டை இஷ்யூ பண்ணி இந்த ஷார்ட் டேர்ம் பாண்ட்லேருந்து வர்ற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த லாங் டேர்ம் பாண்டை திருப்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஷார்ட் டேர்ம் பாண்டை பீப்புள்கிட்ட இஷ்யூ பண்ணுறாங்க. அதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட், ஓகேங்களா, அதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா லாங் டேர்ம் பாண்டு, இதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லாங் டேர்ம் பாண்டை திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்னென்னா நம்ம செலவு பண்ணுறது கம்மியாகிடுது. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் பாண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகுது. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ட்விஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமில்டேனியஸாக நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இது வந்து அளவு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து லாங் டேர்ம் பாண்டை திருப்பி பர்ச்சேஸ் பண்ணிடுறதுனால லாங் டேர்ம் பாண்டுக்கான காசு வந்து அந்த பர்டிகுலர் பர்சன்ட்டாக போயிடுது. ஸோ இதனால் லாங் டேர்ம் லோன் நீங்கள் எங்கே மாதிரியான லாங் டேர்ம் லோன் வாங்கியிருந்தாலும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் ஷார்ட் டேர்ம் லோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a inverse relationship. எதுக்குமே பாண்டோட ப்ரைஸுக்கும் ஈல்டுக்கும், எப்படி பாண்டோட ப்ரைஸுக்கும் ஈல்டுக்கும் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து அதை வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஈல்டு வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னன்னா பாண்ட் ஈல்டு கம்ஸ் டவுன் when increase in the price. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னென்னா பாண்டோட அதான் நான் முன்னாடி சொன்னது தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாண்டோட ஈல்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாண்டோட ஈல்டு வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஒரு பொருளோட நீங்கள் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண அந்த பொருளை வாங்குகிற அளவு வந்து கம்மியாகிடும். வாங்குகிற அளவு கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட லாபம் அப்படின்றதும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியும் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதுதான் இதில் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the interest rate in an economy is determined by yield. Thus lower long term interest rate mean people can avail long term loans. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், லாங் டேர்ம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும்னு சொன்னோமா, அப்போ பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான லாங் டேர்ம் லோனை வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? This also results in the dip in the expected returns from
லாங் டேர்ம் சேவிங்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாங் டேர்ம் சேவிங்ஸ் வந்து ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் ஸோ அதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நீங்கள் பேங்க்கில் லாங் டேர்மில் ஏதோ ஒன்று போட்டு வச்சுருந்தீங்கனாலும் அதோட ரேட்டு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஹவு இட்ஸ் அஃபெக்ட் இன்வெஸ்டர்ஸை வந்து இது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்டர் வந்து ஹைலி அஃபெக்டட். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க லாங் டேர்ம் டெப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். Fixed income investors with higher exposure to long term debt will benefit from easing yield of long term bonds. ஓகேங்களா? அதாவது என்னென்னா ஃபிக்ஸ்டு இன்கம்காரன் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா லாங் டேர்ம் டெப்ட் வாங்கியிருந்தான் அப்படின்னா அந்த லாங் டேர்ம் டெப்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் அவனுக்கு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னா கன்சியூமர் ஆர் பாரோவர்ஸ் வில் ஆல்சோ ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் ட்விஸ்ட் அஸ் த ரீட்டைல் லோன்ஸ் வில் நவ் கெட் அ சீப்பர். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டேர்ம் பாண்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க வாங்கிட்டு காசை வந்து யார் கையில் கொடுத்துட்றாங்கன்னா யார் அந்த லாங் டேர்ம் பாண்டை வாங்கியிருந்தாங்களோ அவங்க கையில் காசை கொடுத்துட்றாங்க. இந்த லாங் டேர்ம் பாண்டை மேக்ஸிமம் பேங்க் தான் வாங்கி வச்சுருப்பானுங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா பேங்க் கையில் காசு அதிகமாக போயிடும். ஸோ அதிகமாக போனோடனே அவங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அதிகமான மணியை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா முக்கியமானது. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரீவியஸ்லி பேங்க்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு ப்ரைஸ் தியர் ரீட்டைல் லோன்ஸ் அட் ஹையர் ரேட்ஸ். ஏன் அப்படி ஹையர் ரேட்ஸில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கையிலேயே மணி கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் ஹையர் ரேட்ஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து அவங்க கையில் வந்து மணி அதிகமாகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனும் ஒரு மானிட்டரி மேனேஜ்மெண்ட் ஒரு டூல் தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டை இஷ்யூ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையான மணியை பர்ச்சேஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு இன்டர்மீடியேட் ஆர்கனைசேஷனாக ஆர்பிஐ வந்து செயல்படுவாங்க. இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வந்து வாங்குறது விற்கிறது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பண்ணும். அது எந்த நேரத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுற காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து பேங்க் வந்து இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவில் தான் இருக்கும். ரூரல் ஏரியாவில் பேங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? பேங்க் வந்து ரொம்ப அதிகமாக எங்கன்னா அர்பன் ஏரியாவில் இருக்கும். ரூரல் ஏரியாவில் 10 கிராமம் இல்லாட்டி 15 கிராமத்துக்கு ஒரு பேங்க்கு அந்த மாதிரி இல்லாட்டி 2-3 கிராமத்துக்கு ஒரு பேங்க் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மற்ற கிராமத்துலலாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெய்லி இந்த பேங்க்குக்கு போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. டெய்லியே இல்லாட்டாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை டிரான்சாக்ஷன் வேணும், எல்லாரும் மணி எடுக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் ஏடிஎம்மும் இருக்காது. அப்போது இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்கு நியமிச்சிருவாங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் ஏதாவது ஒரு கடை வச்சிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவர் வந்து ஒரு டெலிஃபோன் பூத் வந்து ஒரு கிராமத்தில் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த டெலிஃபோன் பூத் கடைக்காரர் நீ வந்து இனிமேலும் ஐசிஐசிஐ பேங்க் என்ன பண்ணு பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ பேங்க் வந்து அவருக்கு வந்து இது கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிராமத்தில் இருக்க பீப்புள், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் கிராமத்தில் இருக்க பீப்புளுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கடன் கொடுக்கறது, அவங்ககிட்ட இருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் வாங்கிக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, லோன் கொடுக்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க்கை மட்டும் பார்ப்பார். ரொம்ப பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் பண்ணாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு மட்டும் அவர் வந்து என்ன டே டு டேயில் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அவர் ஒருத்தர் மட்டும் ரிப்போர்ட் பண்ணுறது எப்படி, மொத்த கிராமத்தில் ஒரு 50 பேர் வந்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா 50 பேர் அந்த பேங்க்குக்கு போகிறது எப்படி. ஸோ அதுதான் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொவைடிங் பேங்கிங் சர்வீஸ் அட் லொக்கேஷன், ஓகேங்களா, வேர் தேர் இஸ் எ நோ பிரான்ச் அண்ட் ஏடிஎம்மோ பிரான்ச்சோ இல்லாத ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் பேங்கிங் சர்வீஸை கொடுக்குறவங்க தான் இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாரோவர் ஐடென்டிஃபை பண்ணுறது, கலெக்ஷன், இது ஏதாவது வந்து லோன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லோனோட கலெக்ஷனை ரிட்டர்ன் வாங்குறது, இதுக்கடுத்து என்னென்னா பர்டிகுலராக ப்ரைமரி இன்ஃபர்மேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணுறது, பேங்கோட அது என்னது நீங்கள் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணணும் அல்லது லோன் வாங்கணும் அல்லது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கலெக்ஷன் பண்ணணும், மைக்ரோ இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன லெவலில் வந்து இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் பண்ணுவாங்க. சரி, இதில் யார் வந்து என்னென்னா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், ஓகேங்களா, இண்டிவிஜுவல் வந்து ஆகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சில ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க ஈஸியாக ஆகலாம். லைக் மெடிக்கல் ஷாப்பு, ஃபேர் ப்ரைஸ் ஷாப்பு, அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க ஆகலாம். நெக்ஸ்ட்டு என்ஜிஓஸ், ஓகேங்களா, என்ஜிஓஸும் இந்த மாதிரி ஆகலாம். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, போஸ்ட் ஆஃபீஸ்,
கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஓகேங்களா, இவங்கெல்லாம் ஆகலாம். பட் என்னன்னா என்பிஎஃப்சி ஆக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்பிஎஃப்சி வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டாக ஆக முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அல்லது ஈனாம் அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அல்லது ஈனாம். இப்போ கரண்டாக இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மரு அவருடைய ப்ராடக்டை வந்து விற்கணும் அப்படின்னா ஒரு மெயின் ஏரியாவில் என்ன பண்ண இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி மார்க்கெட். ஓகேங்களா. ஏபிஎம்சி மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி இது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான பையர்ஸ் வந்து இங்கே உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் விதைச்ச பொருளை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போவார். அந்த விதைச்ச பொருளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பையர்ஸ் வந்து ஏலம் விடுவாங்க. ஓகேங்களா. ஏலம் விட்டு அந்த ஏலத்தில் யார் ஹையஸ்ட் அமௌண்ட் கேட்குறாங்களோ அவருக்கு இந்த பொருளை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு யார் போயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் இவர் போயிடுவார், ஃபார்மர் போயிடுவார். இதுதான் ஏபிஎம்சி. இதில் நிறைய வந்து கோல்மால்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சரியாக வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்குள்ள இந்த இது அது என்னது அந்த ஸ்கேம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு லாபி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏலம் விடுறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து அமௌண்ட்டு இன்றைக்கி வந்து கத்திரிக்காய்னா 100 ரூபாய்க்கு மேலே ஒரு மூட்டைக்கு பேசக்கூடாது, உனக்கு கத்திரிக்காய் அதிகமாக தேவைப்படுது, அதனால் கத்திரிக்காய் நீ வந்து அதிகமாக 100 ரூபாய்க்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்களே விலையை ஃபிக்ஸ் பண்ணிடுறது. இந்த மாதிரி லாபிஸ் வந்து நிறையா க்ரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபார்மர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா there is no avenue எக்ஸப்ட் இந்த ஏபிஎம்சியை தவிர வேறு இடம் அவங்களுக்கு கிடையாததுனால இந்த ஏபிஎம்சியில் தான் அவங்க பொருளை கொண்டு போய் விற்கிற நிலைமை ஆயிருந்தது. இதே தவிர என்னென்னா ஏபிஎம்சி மண்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மண்டி ஃபீஸ்னு கலெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபீஸாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா அதில் நிறையா ஸ்கேம்ஸ்லாம் நிறையா நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி தான் ஈனாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மரு. ஓகேங்களா. இதுக்கடுத்து ஒரு வேர் ஹவுஸ். ஓகேங்களா. வேர் ஹவுஸ் அப்படின்றது ஸ்டோர் ஹவுஸ். ஓகேங்களா. இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஸ்டோர் ஹவுஸில் போயிட்டு அவருடைய இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிடுவார். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈனாம் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே இருந்து ஈனாம் இது ஏதோ ஒரு ஏரியா, இப்போ தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்து பக்கத்தில் இந்த வேர் ஹவுஸ் இருக்குது. ஸோ இது குஜராத்தில் இருக்க ஒரு ட்ரேடர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு வைங்களேன். இவர் இங்கே இருக்கிற ஈனாமில் போயிட்டு ஆன்லைனில் போயிட்டு செக் பண்ணுவார். செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இவர்கிட்ட வெங்காயம் இந்த வேர் ஹவுஸ் குடோனில் அதிகமாக இருக்கணும்னு இவர் இங்கேருந்து என்ன பண்ணுவாருன்னா ஏலம் விடுவார். ஸோ இவரை தவிர இன்னும் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே நேரத்தில் ஏலம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இதில் யார் பெட்டராக வந்து அதிகமான ஏலம் கேட்குறாங்களோ அந்தவருக்கு இவங்களை இந்த வெங்காயத்தை வந்து திருப்பி கொடுத்துருவார். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவும் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகுறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்தோன்னா மிகப்பெரிய லெவலில் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாபிஸு அதே மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஈனாமு. ஸோ இந்தியாவில் ஈனாமை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்ட்டியம். ஓகேங்களா. ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்ட்டியம் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வுட் இன்க்ரீஸ் ஆக்சஸ் டு மார்க்கெட். ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு மார்க்கெட் த்ரூ வேர் ஹவுஸ் பேஸ்டு சேல்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா வேர் ஹவுஸு. ஸோ அந்த வேர் ஹவுஸில் கொண்டாந்து அவர் எல்லா பொருளையும் வச்சிருவார். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்லிங் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஓகே. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோக்கல் ட்ரேடர்ஸு இந்த மண்டி இதிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கேம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து என்னென்னா நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி பல்க் பையர்ஸு ப்ராசஸர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஈஸியாக பெனிஃபிட் ஆகலாம். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாகவே வாங்க முடியும். ஸோ இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. வாட் இஸ் த கான்செப்ட் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு கிருஷி கல்யாண் அபியான். கிருஷி கல்யாண் அபியான் அப்படின்றத எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது நித்தி ஆயோக் வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வருவாங்க. அந்த ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 112 டிஸ்ட்ரிக்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் கிருஷி கல்யாண் அபியானை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 2018. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எய்ம் டு அசிஸ்ட் அட்வைஸ் எய்ட் அசிஸ்ட் அட்வைஸ். ஓகேங்களா. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் டெக்னிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுடைய
இன்கம் வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி, ஃபார்மிங் டெக்னிக்ஸை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா, ஒரு கிராமத்தை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் 25 வில்லேஜஸ் ஓகேங்களா, பர்டிகுலர் வில்லேஜில் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்னா 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறையா வில்லேஜ் இருக்கும் ஓகேங்களா, 25 வில்லேஜ் கிடையாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நிறையா வில்லேஜ் இருக்கும். அந்த பர்டிகுலர் வில்லேஜில் 25 வில்லேஜஸை எடுப்பாங்க. அந்த 25 வில்லேஜில் பாப்புலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1000க்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா, 1000க்கு மேலே இருக்குது. சரி, இந்த வில்லேஜஸ் எல்லாம் யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் பர் டைரக்ஷன் ஆஃப் நிதி ஆயோக்கோட டைரக்ஷன் படி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸ் செலக்ட் பண்ணுவாங்க 1000 பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கிறது. ஸோ அந்த 25 வில்லேஜஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிருஷி கல்யாண அபியானை இன்க்ளூட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதே இது 1000 பாப்புலேஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டையும் எல்லா வில்லேஜஸையும் எடுத்துப்பாங்க ஓகேங்களா. 1000 பாப்புலேஷன் இருந்து ஒரு 25 வில்லேஜ் இருந்தது அப்படின்னா அந்த 25 வில்லேஜுக்கு மட்டும் பண்ணுவாங்க. இதே இது 25 வில்லேஜில் இல்லாட்டி 1000 பாப்புலேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லா வில்லேஜஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. சரி, இதோட கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷி விக்யான் கேந்திரா அப்படின்றது தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிருஷி விக்யான் கேந்திரான்னு இருக்கும். ஸோ அவங்க தான் இதுக்கு கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி. சரி, அப்படி என்ன தான் வந்து இந்த பெஸ்ட் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னா சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்குறது, பொவைன் வேக்சினேஷன் ஓகேங்களா, எதுக்காண்டி அப்படின்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சீப் அண்ட் கோட்டுக்கு வந்து ஏற்படுற வியாதி, அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வியாதி. அதே மாதிரி பல்சஸ் ஆயில் சீடுக்கு வந்து மினி கிட்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிராமத்தில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கிருஷி கல்யாண அபியான் அப்படின்றது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்வாமித்வா யோஜனா டு பூஸ்ட் ரூரல் எக்கனாமி. ஸ்வாமித்வா யோஜனா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. ஓனர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓனர்ஷிப் ஸ்கீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெசிடென்ஷியல் லேண்ட் ஓனர்ஷிப் யாரோடது ஓகேங்களா, பர்டிகுலர் ரெசிடென்ஷியல் லேண்ட் ஓனர்ஷிப் வந்து யாரோடது அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய லேண்ட் டிஸ்பியூட் தாங்க வருது. அந்த லேண்ட் டிஸ்பியூட்டை நம்ம பாதி கம்மி பண்ணிட்டாலே நம்மளால் லேண்ட் அக்வைசேஷனாக இருக்கட்டும் அல்லது அக்ரிகல்ச்சரல் லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் என்னென்னா இந்த ஸ்வாமித்வா யோஜனா ஓகேங்களா. ஸ்வாமித்வா யோஜனா அல்லது ஓனர்ஷிப் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. டு மேப் ரெசிடென்ஷியல் லேண்ட் ஓனர்ஷிப் இன் ரூரல் யூஸிங் மாடர்ன் டெக்னாலஜி. பார்த்தீங்கன்னா அர்பன் போடலை, ரூரல் மட்டும்தான். ரூரல் யூஸிங் மாடர்ன் டெக்னாலஜி, யூஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் ஓகேங்களா, ட்ரோன்ஸ் மூலமாக. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ப்ராப்பர்ட்டியோட ரெக்கார்டு மெயின்டெனன்ஸுக்கெலாம் இது மிகப்பெரிய லெவலில் யூஸ் ஆகும். சரி, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி கீழே வருது ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்பியூட்டபிள் ரெக்கார்டை கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. இந்த லேண்ட் இவருக்கு தான் சொந்தம், இதில் வேறு எவனும் தலையிட மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி கார்டு இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது எது மூலமானா அந்த ட்ரோன் மேப்பிங் மூலமாக தான் அந்த ப்ராப்பர்ட்டி கார்டை வந்து இது பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு அவர் தான் வந்து என்னென்னா ஓனர் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணுறது லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது எதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட் மூலமாக தான் நிறைய இஷ்யூஸ் வருது, அதெல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பேங்க்கில் ஈஸியாக கடன் வாங்குறதுக்கு கொலாட்ரலாக வைக்க முடியும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய லெவலில் வந்து லேண்டு வச்சுருக்கவன்ட்டு நம்ம ஈஸியாக வந்து டேக்ஸஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து நம்ம மார்க்கெட் வேல்யூவோட எவ்வளோ இருக்குது லேண்டு அதை ஈக்குவலைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு எம்எஸ்பி ஃபார் எம்எஃப்பி. எம்எஃப்பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஓகேங்களா. மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்றது எம்எஸ்பி அப்படின்றது மினிமம் செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அக்ரிகல்ச்சரில் ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது ஷோவிங் பீரியட், அதாவது அதை வந்து என்ன பண்ண முடியாது, ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் கால்டு எம்எஸ்பி. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரேட் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத உறுதிப்படுத்தும் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு நெல் போடுறாரு அப்படின்னா நெல் வந்து குவிண்டாலுக்கு நாங்கள் இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ வருங்காலத்தில் வந்து அந்த குவிண்டாலுக்கு அந்த ரேட்டு போகலாட்டி கவர்மெண்ட் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க அந்த எந்த ரேட்டுக்கு சொன்னாங்களோ அந்த ரேட்டுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க.
ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நமக்கு இந்த ஸ்டாண்டர்டான அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எம்எஸ்பி. ஓகேங்களா? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோட முக்கியமான இது. இதை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்க்கு இப்போ கொடுக்குறாங்க. சரி, மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இந்த ட்ரைபல் ஏரியாவில், ஓகேங்களா, ட்ரைபல் ஏரியாவில் மலைப்பகுதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து என்னென்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து விற்பாங்க. இப்போ என்னென்னா ஒரு பழங்களை கலெக்ட் பண்ணுறது, ஓகேங்களா, அங்கே இருக்கிற பழங்கள், செடிகள், மூலிகைகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்பாங்க. இதெல்லாம் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அல்லது நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அல்லது நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். அப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது விலை ஃபிக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரி, இதை யார் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஏன்னா அங்கே அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நார்மல் கிராப்ஸுக்கு எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். பட் இங்கே எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இதை அப்படியே யாரோட டெக்னிக்கல் ஹெல்ப் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைஃபெட். ஓகேங்களா? ட்ரைஃபெட் ஆர்கனைசேஷனுடைய டெக்னிக்கல் ஹெல்ப் மூலமாக பண்ணுவாங்க. ட்ரைஃபெட் அப்படின்றது என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸுக்கு கீழே வர்ற ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஹெல்ப்பில் பண்ணுவாங்க. சரி, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு எப்படி வந்து அவருடைய ப்ரொடியூஸுக்கான அமௌண்ட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஓகே நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான அமௌண்ட் ஸ்டேபிளான அமௌண்ட் கிடைக்குதுன்னு அவருக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி ட்ரைபல் பீப்புளுக்கும் இதை கொண்டு வராங்க. ஸோ அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம் கிஷான். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துருப்போம். இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்துன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அகைன் திருப்பி பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? இல்லாட்டி நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க இதை. அதுக்கடுத்து டிராஃப்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2020. இது கொஞ்சம் முக்கியமான டிராஃப்ட்டுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2003 ஒரு ஆக்ட் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட டிராஃப்ட்டை தான் வந்து அப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னால் இப்போ டான்ஜெட்கோ, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் என்னென்னா நிறையா லாஸ் வருது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி நிறையா ஃப்ரீ கொடுக்கறதுனால அந்த பர்டிகுலர் கம்பெனி கார்பரேஷனுக்கு என்னென்னா மிகப்பெரிய லாஸ் வருது டான்ஜெட்கோவுக்கு. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். அதேமாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேரிஃப். ஓகேங்களா? டேரிஃப் நீங்கள் வந்து வித்தவுட் சப்சிடி. ஓகேங்களா? நீங்கள் வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பேமெண்ட் செக்யூரிட்டி மெக்கானிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதாவது என்ன ஒருத்தர் வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாரு, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை யாருக்கு விற்க போகிறாரு அப்படின்னா டான்ஜெட்கோவுக்கு விற்க போகிறாரு அப்படின்னா தெர் வில் பி அ கான்ட்ராக்ட் பிட்வீன் அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசரும் இந்த டான்ஜெட்கோவே எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா கிடையாது, ப்ரைவேட்டிருந்து வாங்குவாங்க. ஸோ தேர் வில் பி அ கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி. ஸோ இந்த 4 இது வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான இது. இட் இஸ் அ 4th டிராஃப்ட். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய டிராஃப்ட் வந்திருக்கு. பட் அதெல்லாம் வந்து லேப்ஸ் ஆகிடுச்சு. 2014 இதோட 4th டிராஃப்ட் இப்போ கேட்குங்களா, இதுதான் ஃபைனல் டிராஃப்ட் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த டிராஃப்ட்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆகிடுச்சு. அதை பற்றி நீங்கள் படிக்க தேவையில்லை. சரி, இதோட கீ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டைசேஷன் சொன்னேன்னா எஸ், ப்ரைவேட்டைசேஷன் அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சப் லைசன்சிங் அல்லது ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிக்கு, ப்ரைவேட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது இந்த சப்சிடி கொடுத்து அதிகமாக வந்து ரெவன்யூ வந்து ரெடியூஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்காண்டி, ரெவன்யூ ரெக்கவரி பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சப்சிடிஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. இது செகண்ட். தேர்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது. ஏன்னா நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்னமும் வந்து லைக் அந்த கான்ட்ராக்டோட என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணப்படாமல் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு ரெனியூவபிள் செக்டார்லேருந்து ஒருத்தர் வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து இவ்வளோ பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேட்டர் கொண்டு வராங்க. அந்த பர்டிகுலர் ரெகுலேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் அண்டர் ஓப்பன் ஆக்சஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் அண்டர் ஓப்பன் ஆக்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஓப்பன் ஆக்சஸ், எலக்ட்ரிசிட்டியில் ஓப்பன் ஆக்சஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் வந்து மிகப்பெரிய கம்பெனிங்க, ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே சென்னையில் வந்து ஒரு டாட்டா கார் மேக்கிங் கம்பெனி வச்சுருக்கேன். அப்போ அந்த டாட்டா கார் மேக்கிங் கம்பெனிக்கு என்ன பண்ணும், கரண்ட் தேவைப்படும். அப்போ கரண்ட்டை நான் எங்கேருந்து தான் வாங்கணும், டான்ஜெட்கோல இருந்து தான் வாங்கணுமானா கிடையாது. எனக்கு வந்து எவன் வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்குறானோ நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். பட் இப்போ டான்ஜெட்கோட்டேருந்து வாங்குறாங்கன்னா இப்போ அந்த ஃபெசிலிட்டி தான் இருக்குது, ஓகேங்களா. ஓப்பன் ஆக்சஸ்னால் இதாங்க, எனக்கு யார் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் கம்மியான ரேட்டில் ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டி வாங்கிக்கிறது, அதுக்கு பேர் தான் ஓப்பன் ஆக்சஸ், ஓகேங்களா. ஸோ அந்த ஓப்பன் ஆக்சஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ், ஏன்னா ஓப்பன் ஆக்சஸே பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்மிஷன் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அதுக்கான டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் பவர் ரெகுலேட்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவார், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரல் பவர் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டேட்டுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பவர் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஸ்டேட்டுக்கும் இதில் பவர் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஆக்சஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லோடு டிஸ்பேச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு சென்டர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் ஒரு நேஷ்னல் லோடு டிஸ்பேச் சென்டர், ஓகேங்களா, நேஷ்னல் லோட் டிஸ்பேச் சென்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதை கோஆர்டினேட் பண்ணுற பவர், ஓகேங்களா, இதை கோஆர்டினேட் பண்ணுறது ஆல்ரெடி யார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த லோட் டிஸ்பேச் சென்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை தவிர இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷெடியூலிங் இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பார்டர், ஓகேங்களா, கிராஸ் பார்டரில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வழியாக வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நேபாளிலேருந்து பூட்டானுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி போகுது அப்படின்னா இடையில சிக்கிம் இருக்குது. அப்போ நேபாளிலேருந்து பூட்டானுக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி சிக்கிம் வழியாக தான் போகணும். அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிட், ஓகேங்களா, இதுக்கு பேர் டிரான்சிட். இதே இது நம்ம கண்ட்ரிக்கிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அனுப்புகிறோம் அப்படின்னா இது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் பில் இனிமேல் யாருக்கும் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்குக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்னோமா எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி, இதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜு ஆஃப் த ஹை கோர்ட் அவர் தான் வந்து இதுக்கு ஹெட்டாக இருப்பார். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவில் கோர்ட்டோட ஃபங்க்ஷன் பவர்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான், இது தவிர சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூவல், இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம், லைக் இதுக்கு முன்னாடி நியூஸ்லேயே படிச்சிருப்போம், ஓகேங்களா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைட்டஸ்ட் ஃபியூவல், லைட்டஸ்ட் இது, ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜன் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இட்ஸ் அ நான் டாக்ஸிக், ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் அண்ட் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் இட்ஸ் அ நான் டாக்ஸிக், நான் மெட்டாலிக், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ் அண்ட் ஹைலி கம்பஸ்டபிள், ஓகேங்களா, ஹைலி கம்பஸ்டபிள். இது நல்லா யோசிச்சுக்கோங்க, இது ஹைலி கம்பஸ்டபிளாக இருக்கிறதுனால இதோட ஸ்டோரேஜ் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை, ஓகேங்களா. இதோட ஸ்டோரேஜ் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ ஹைட்ரஜனை வந்து நம்ம ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்லேயே ஹைட்ரஜனை யூஸ் பண்ணலாங்க. இது எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற கார் மாதிரி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெட்ரோலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஹைட்ரஜனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெளியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டாக வெளியில் வரும். ஸோ அப்போ வாட்டர் பை ப்ராடக்டாக வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எமிஷன், ஓகேங்களா. ஜீரோ எமிஷன் தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது வரும். ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் லெவலில் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பாசிட்டிவ். சரி, இதில் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு இது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல், இதோட எஃபிஷியன்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து இந்தியா வேர்ல்டில் அதிகமான இதில் இருக்குது. ஏன்னா H2O, அப்போ வாட்டர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 70% ஆஃப் ஏரியா வந்து வாட்டரில் தான் இருக்குது. அப்போது ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக வந்து வாட்டர்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து இதோட ஸ்டோரேஜ் தாங்க இருக்கிறதுலே பிரச்சனை. ஏன்னா ஹைலி ப்ரெஷரைஸ்டு டேங்க்ஸில் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ஸை வைக்கணும், ஓகேங்களா. நீங்கள் வந்து லிக்யூட் ஸ்டேஜையும் கேஷியஸாகவும் லிக்யூடாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் லிக்யூடாக ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரையோஜெனிக் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட மைனஸ், ஓகேங்களா, மைனஸ் டிகிரியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணணும். இதே இது நீங்கள் கேஸாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் டேங்கில் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வைக்கணும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. சரி, இதோட
பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதில் வந்து ஏர் பொல்யூஷன் கிரைசிஸை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா இதோட பை ப்ராடக்ட் என்ன, வாட்டர் தான். ஸோ அதனால் 100% க்ளீன் அண்ட் இட்ஸ் ஹை எஃபிஷியன்சி. ஓகேங்களா, அதே மாதிரி வந்துன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸாக இருக்கட்டும் லிக்விடாக இருக்கட்டும் ஹை எஃபிஷியன்சி இதில் இருக்கும். இதை தவிர நீங்கள் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்லாம் இங்கே இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. பட் இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு டெபாசிட் அல்லது ரிசர்வ் மாதிரி கிடைக்காது. ஓகேங்களா, இது வாட்டர்லேருந்து நீங்கள் பிரித்து எடுக்கிற செயற்கையாக தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கணும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஒரு ரிசர்வ்ஸில் கிடைக்குது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் யூஸிங் ரெனியூவபிள்ஸ் இஸ் ஃபார் மோர் எக்ஸ்பென்சிவ் டு ப்ரொடியூஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர்லேருந்து தான் நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், இல்லை வேறு எதுலோ இருந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ரேட் அதிகம். ஓகேங்களா, கம்பேர்ட் டு பேட்ரி எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட இது ரொம்ப அதிகம் ரேட்டு. அதேமாதிரி இது ஹைலி இன்ஃப்ளேமபிள், அதனால் ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி சப்ளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமான ஒரு விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் NIF இட்ஸ் அட்டானமஸ் பாடி. எந்த மினிஸ்ட்ரிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸு கீழே வரும். ஓகேங்களா, இது 2000 வந்து இது பண்ணியிருப்பாங்க, குஜராத்தில் இது இருக்குது. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் டு இன்னோவேஷன். ஓகேங்களா, கிராஸ் ரூட் இன்னோவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த அவுட்ஸ்டாண்டிங் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் மூலமாக டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி வந்தது தான். இட்ஸ் எ க்ரியேட்டிவ் அண்ட் நாலேஜ் பேஸ்டு சொசைட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்தியாவில். ஓகேங்களா, ஸோ இதில் நிறையா ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. இன்ஸ்பயர் அவார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா தெரப்பி, COVID-19. நெக்ஸ்ட்டு கலப் கேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டல் இன்னோவேஷன் மிஷன், நித்தி ஆயோக் அண்ட் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இவங்க எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்தது கலப் கேட் அப்படின்றது. இன்னும் அட்டல் டிங்கரிங் லேப்பில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எனேபிள்டு சாஃப்ட்வேர் சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஜினியரிங் சொல்யூஷன் ஃப்ரம் 2D டிராஃப்டிங் அண்ட் டீட்டெயிலிங் டு 3D டிசைன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, அட்டல் டிங்கரிங் லேப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D டிசைன்ஸ், ஓகேங்களா, அதை வந்து என்ன பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, அந்த க்ரியேட்டிவ் டிசைன்ஸை வந்து கொண்டு வர்றது. உங்களுக்கு நமக்கு லேபில் வந்து கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேபை நீங்கள் காலேஜில் இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஆட்டோ கேடு, கேட்டையா இந்த மாதிரியான கேட் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருப்பீங்க. 3D டிசைன்ஸ்லாம் வந்து இது இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் தான் இந்த பர்டிகுலர் கொலாப் கேட் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இது மட்டும் போதும், இதை தவிர வேறு எதுவும் ரொம்ப பெருசாக தேவையில்லை. இந்த பர்டிகுலர் அட்டல் டிங்கரிங் லேப்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்றது என்ன, அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு கீழே அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்றது ஸ்கூல்ஸில் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இன்னோவேஷன் நாலேஜை தூண்டுறதுக்கு, குழந்தைகளுடைய இன்னோவேஷன் நாலேஜை தூண்டுறதுக்காண்டி வந்தது தான் இந்த அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்றது. ஸோ இதோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லேபை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன் டைம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டாக 10 லட்ச ரூபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட்டும் 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. எத்தனை பீரியடுக்குன்னா 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு அட்டல் டிங்கரிங் லேபுக்கும். இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-10th வரைக்குள்ள ஸ்கூல் குழந்தைங்க. ஓகேங்களா, இது தவிர என்னென்னா ஸ்கூல், ஓகேங்களா, ஸ்கூல் மேனேஜ்டு பை கவர்மெண்ட்டு, லோக்கல் பாடி ஆர் ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு, சொசைட்டி கேன் செட்டப் ATL. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கூல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியாவை 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அந்த பர்டிகுலர் அட்டல் டிங்கரிங் லேபை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதே இது நீங்கள் ஹிமாலயன் ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரியாக இருந்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணால் போதுமான விஷயம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அட்டல் டிங்கரிங் லேபு. இதுக்கடுத்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் இன் இந்தியா. இது வந்து அட்டானமஸ் சொசைட்டி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி கீழே 1991 கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா, இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்காண்டி கொண்டு வந்தது தான். இது ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அப்படின்னாலே தெரியும், அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட். ஓகேங்களா, ஸோ இதோட எக்ஸ்போர்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன இந்த பர்டிகுலர் இது. நெக்ஸ்ட்டு இது வந்து மாஸ்க் ரிலேட்டட், ஸோ தேவையில்லை. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வேக்சினாலஜி. இந்த ரிவர்ஸ் வேக்சினாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினோட இது தான். ஓகேங்களா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அதை பார்த்துக்கலாம். ரிவர்ஸ் வேக்சினாலஜி அப்படின்றது என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் ஆன்டிஜன் டிஸ்கவரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீனோம் இன்ஃபர்மேஷன்
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வியாதி வருது, அதோட ஜீனோம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து உங்களுடைய ஆன்டிஜன், ஓகேங்களா, உங்கள் பாடியில் ஒரு ஆன்டிஜன் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஆன்டிஜனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது, ஓகேங்களா. அந்த ஆன்டிஜன் ரெக்கவர் பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா வேக்சின் தயாரிப்பாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வித்தவுட் கல்ச்சரிங் மைக்ரோ ஆர்கானிசத்தை எந்தவித கல்ச்சரிங் பண்ணாமல் அதை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஒன்றும் பெருசாக இல்லைங்க, உங்களுடைய ஜீனோம், இப்போ ஏதாவது ஒரு வைரஸ் வந்து உங்களை தாக்குது அப்படின்னா அந்த வைரஸோட ஜீனோம், ஓகேங்களா, அந்த ஜீனோம் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேர் வில் பி ஆன்டிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஜீனோமை அழிக்கிறதுக்கு இந்த ஆன்டிஜன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வேக்சினேஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சன்ரைஸ் மிஷன் அப்படின்னா சன் ரேடியோ இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது தான் சன்ரைஸ் மீட்டர் அப்படின்றது, ஓகேங்களா. சன்ரைஸ் மிஷன் அப்படின்றது, இந்த மிஷனை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசா தான் பண்ண போகிறாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பார்ட்டிகிள் ஸ்டோம்ஸ், அதாவது என்னென்னா இப்போ சோலார் ஸ்டோம்ஸ்னு சொல்லுவோம். அதை இப்போ சோலார்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஸ்டோம்ஸ் வந்து என்ன ஆகும், வெளியாகும். இந்த பர்டிகுலர் ஸ்டோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால்வெளி, நம்ம மற்ற கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பூமி, இந்த மாதிரியான மற்ற கிரகங்களுக்குள்ளே என்ட்ராகி அங்கே இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் அழிக்கக்கூடிய எல்லா பவரும் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வெதர் ஸ்டோம்ஸுக்கு வந்து இருக்குது, ஓகேங்களா. அதை பாதுகாக்கிறதுக்கு இப்போ பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் இது வந்து வளையங்கள் வந்து நம்மளை பூமியை சுற்றி இருக்கும், மேக்னெட்டிக் இது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் இதில் வந்து ப்ராப்ளம் வராமல் தடுக்கும், நமக்கு அந்த பர்டிகுலர் இதில் வந்து ப்ராப்ளம் வராமல் தடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த சோலார் ஸ்டோமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, ஓகேங்களா, சோலார் ஸ்டோமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. இதில் இட் இஸ் அன் அரே ஆஃப் 6 CubeSats, ஓகேங்களா. CubeSats வந்து மொத்தம் 6 சேட்ஸ் இருக்குது சேட்டலைட்டு. இந்த CubeSats அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினியேச்சர் சேட்டலைட்னு சொல்லுவோம், சின்ன சின்ன சேட்டலைட்டு. இது வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு வந்து என்ன நிப்பாட்டி வைக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் பிளானட்டரி மிஷனுக்கு கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்டர் பிளானட்டரி மிஷன்னா இப்போ லோ எர்த் ஆர்பிட்னா பூமியை பக்கத்தில் இருக்கிறது, இன்டர் பிளானட்டரினா இன்னொரு பிளானட்டுக்கே போகிறது, மார்ஸுக்கு போகிறது, அந்த மாதிரி. இப்போ வந்து CubeSatsஸை வேறு ஒரு இன்டர் பிளானட்டரி இதுக்கே வந்து என்னென்னா அனுப்புகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சன்ரைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மொத்தம் 6 CubeSats வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் வெரி லார்ஜ் டெலஸ்கோப்பும் இருக்குது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் கண்டிப்பாக எதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமோட ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be a 3D மேப், இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல. சன்ரைஸ் மிஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு GRACE-FO மிஷன். GRACE-FO அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிராவிட்டி ரெக்கவரி கிளைமேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ ஆன் சேட்டலைட்ஸ் அப்படின்றது தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சாயில் மாய்ச்சர் அண்ட் கிரவுண்ட் வாட்டரோட வெட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஸோ பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் மிஷன் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மேப்ஸை வந்து இது பண்ணுறதுக்காண்டி, ஓகேங்களா, குளோபல் மேப்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த GRACE-FO அப்படின்ற மிஷனு. இந்த பர்டிகுலர் மிஷனில் நிறைய சேட்டலைட்ஸ் இருக்கும். அந்த சேட்டலைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, ஓகேங்களா, அதை என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற டேட்டாவோட இன்டகிரேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக சர்ஃபேஸோட சாயில் மாய்ச்சர் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி என்னென்னா ரூட் ஜோன் சாயில் மாய்ச்சர் வந்து எவ்வளோ இருக்குது, ரூட்னா என்னென்னா அந்த வேர்கள், அதில் வந்து சாயில் மாய்ச்சர் எவ்வளோ இருக்குது, ஷாலோ கிரவுண்ட் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரியான மேப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு GRACE-FO மிஷன் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சாயில் மாய்ச்சர் எவ்வளோ இருக்குது, கிரவுண்ட் வாட்டரோட வெட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது மூலமாக வெட் அண்ட் ட்ரை கண்டிஷன், நம்மளுடைய கிளைமேட்டில் வெட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸு அதோட ஈல்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் GRACE-FO மிஷன் அப்படின்றது நாசாவுக்கும் அதுக்கடுத்து ஜெர்மன் ரிசர்ச் சென்டர் ஃபார் ஜியோ சயின்ஸ், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் GRACE-FO மிஷனை பண்ணுறாங்க. ஸோ GRACE-FO மிஷன் அப்படின்றது வர்றதுக்கு முன்னாடியே GRACE மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் இருந்துச்சு. அந்த மிஷனுக்கு அடுத்து தான் இப்போ GRACE-FO மிஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ GRACE மிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ், ஓகேங்களா, கிராவிட்டி ஓவர் எர்த் சர்ஃபேஸ் அண்ட் அதுக்கு ஏற்றாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராவிட்டி ஃபீல்டை பொறுத்து உங்களுக்கு மேப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க எவ்ரி 30 days, ஓகேங்களா. ஸோ அதே தான் இந்த GRACE-FO எக்ஸஸாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மூவ்மெண்ட்டு, ஓகேங்களா, வாட்டர் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, லேக்கில் வாட்டர் எவ்வளோ இருக்குது, ரிவர்ஸோட சாயில் மாய்ச்சரு, ஐஸ் ஷீட்ஸு, கிளேஷியர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓகேங்களா, சி லெவலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எவ்வளோ வாட்டர் வந்து அடிஷ்னலாக சேர்ந்துருக்கு,
இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த கிரேஸ் எஃப்ஓ மிஷனில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு மூன். இதை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிமிஸ் பேஸ் கேம்ப் அப்படின்னு ஒரு பேஸ் கேம்பையே 2024க்கு அப்புறமா பண்ண போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பேஸை பற்றி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணுறோமா? அது மாதிரி இனிமேல் மூணை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற யார் போனாலும் அங்கே மாதிரி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கேம்ப்னு அங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் போயிட்டு அவங்க ஈஸியாக தங்கி அந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் தங்குறதுக்கு லாங் டேர்மாக தங்குறதுக்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, பவர், வேஸ்ட் டிஸ்போசல், கம்யூனிகேஷன், அதேமாதிரி ஏதாவது ரேடியேஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்மளை ஷீல்டு பண்ணிக்கிறது, லேண்டிங் பேடு. இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து ஃப்ளைட்லாம் இறங்குறதுக்கு பேட் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாதிரி லேண்டிங் பேடு வந்து என்னென்னா க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் ஒன் ஆஃப் த இது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க, மூனோட சவுத் போலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 4 அஸ்ட்ரோனட்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? 4 பேர் வந்து அங்கே தங்கியிருந்து பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூனார் டஸ்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ப் வந்து அங்கே போடுறது வந்துன்னா லூனார் டஸ்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து லாங் அண்ட் கோல்டு லூனார் நைட்ஸ்லேருந்து நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் வந்து அங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் பேஸ் கேம்ப் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஆர்டிமிஸ் பேஸ் கேம்ப் அப்படின்றது. சரி, இந்த ஆர்டிமிஸ் சேட்டலைட் என்ன பண்ணும்? ஆர்டிமிஸ் அப்படின்றது ஆக்சிலரேஷன், ரீகனெக்ஷன், டர்புலன்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ், மூன்ஸ் இன்டராக்ஷன் வித் தி சன் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமோட அந்த எக்ஸ்ப்ளனேஷன். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாவோட இதோட நெக்ஸ்ட் மிஷன் டு மூன் தான் இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், சன்லேருந்து சோலார் ஸ்டோம் அப்படின்றது வெளியாகுது. இதை நம்ம பூமி வந்து இந்த சோலார் ஸ்டோம் வந்து எப்படி காப்பாற்றப்படுது அப்படின்னா நம்மளை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கப்படுறோம். பட் மூனில் இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வந்து மூனில் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் நிறையா வந்து இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் நாசா வில் லேண்ட் ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் நெக்ஸ்ட் மேன் அண்ட் தி உமன் பை 2024 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போய் இறக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் இந்த பர்டிகுலர் படம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூனார் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்றது 21st செஞ்சுரியோட ஃபஸ்ட்டு லூனார் ஸ்பேஸ் கிராஃப்ட்ன்றது இந்த ஆர்டிமிஸ் 1. ஓகேங்களா? இதுக்கடுத்து ஆர்டிமிஸ் 2 அப்படின்னு ஒரு இதை அனுப்ப போகிறாங்க. இந்த ஆர்டிமிஸ் 2ல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹியூமன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹியூமன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா மூணுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறார் 21st செஞ்சுரியில். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆர்டிமிஸ் 3 ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 3 ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அ மிஷன். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லூனார் சர்ஃபேஸில் போயிட்டு, ஓகேங்களா, லூனார் சர்ஃபேஸில் போயிட்டு போய் தங்குற மாதிரி. ஓகேங்களா? லூனார் சர்ஃபேஸில் போய் தங்குற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த பர்டிகுலர் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் 21st செஞ்சுரியில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாம் வந்து இது ரெண்டும் 21st செஞ்சுரி. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. ஸோ இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். அதுக்கடுத்து லித்தியம் ரிச் ரெட் ஜியன்ஸ். லித்தியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜியன்ஸில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்ஸ் வந்து இதாகும்போது ஸ்டார்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான லித்தியம் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லித்தியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமார்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சில இதை. அதாவது உலகம் தோன்றும் போது சில முக்கியமான எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், கிரியேட் ஆகிருக்கும். அதில் ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான எலமெண்ட். அதோட 3வது எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் தான். ஓகேங்களா? ஸோ லித்தியமோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இந்த இதில் இருக்குது. ஓகேங்களா? லித்தியமோட ப்ராப்பர்ட்டிஸ் இதை தவிர என்னென்னா பிக் பேங் நியூக்ளியோ சிந்தசிஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிக் பேங் தியரி அப்படின்றது உலகம் முதல்ல உருவாகிற ஒரு இது தான். ஓகேங்களா? இந்த பால்வழி அண்டம் மற்ற எல்லா அண்டங்களும் முதல்ல உருவாகிறது தான் இந்த பிக் பேங் தியரி. அந்த பிக் பேங் தியரியில் இந்த பர்டிகுலர் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் ஆஃப் லித்தியமும் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் பேஸ்டு குளோபல் அயனோஸ்பெரிக் மாடல், ANNIM. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், இந்த இதில் வார்த்தையே பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்னு கொடுத்துருக்காங்களா. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோ மேக்னட்டிசம், ஓகேங்களா. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப், இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும். இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனோஸ்பியரில் எலக்ட்ரானோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. ஒரு நியூரல் நெட்வொர்க் மாதிரி கிரியேட் பண்ண போகிறாங்க. அயனோஸ்பியர்னா என்ன சார்? இப்போ பூமியிலேருந்து நீங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா செல்ஃபோன் டவர்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கம்யூனிகேஷன் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நடக்குதா. இந்த கம்யூனிகேஷன் விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், ஓகேங்களா, மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், இப்படிலாம் ஒவ்வொரு ஸ்பியர் இருக்குது. அப்புறம் எக்ஸோஸ்பியர். இந்த அயனோஸ்பியரில் போயிட்டு தான் நம்மளுடைய இந்த கம்யூனிகேஷன் லிங்க்லாம் இந்த அயனோஸ்பியரில் போயிட்டு தான் இந்த சேட்டலைட்டு அண்ட் பீப்புளுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ இந்த பர்டிகுலர் அயனோஸ்பியரில் ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எலக்ட்ரான், ஓகேங்களா, எலக்ட்ரானோட செறிவு அங்கே தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது ஒரு அயனோஸ்பியருக்கு, இதில் எலக்ட்ரானோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு நியூரல் மேப்பை கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் பேஸ்டு குளோபல் அயனோஸ்பியரிக் மாடல், ஓகேங்களா. அயனோஸ்பியரிக் மாடல், ANNIM. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் நேவிகேஷனுக்கு இது மிகப்பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் எலக்ட்ரான் டென்சிட்டியோட பீக் பேராமீட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனோஸ்பியரிக் அப்சர்வேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஹியூமன் பிரெயினில் எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குதோ, அதாவது என்ன நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதை கிளாஸிஃபை பண்ணி அதை பிரித்து ஆராய்ஞ்சு நம்ம மூளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் இது மாதிரி தான் என்ன இந்த மாதிரி நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம மூளையில் வந்து நிறையா இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றதெல்லாம் இந்த நான் மஞ்சள் கலரில் வந்து உங்களுக்கு இது பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் மெஜர் ஆஃப் 2 black holes with unequal masses detected. அதாவது பிளாக் ஹோல் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துட்டு இதில் அன்ஈக்குவல் மாசஸ் டிடெக்டட் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பிளாக் ஹோல் அப்படின்றது என்னென்னா ஒரு கோல் வந்து அழியிற நிலைமைக்கு போகிறது தான் பிளாக் ஹோல். ஸோ இந்த அழியிற நிலைமைக்கு போகிற இந்த பிளாக் ஹோலில் அதிகமான கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிராவிட்டியை கிராஸ் பண்ணி ஈவன் வந்து ஒரு லைட்டு கூட வெளியில் வர முடியாது. அதனால தான் அது பிளாக் கலரில் நமக்கு தெரியுது, ஓகேங்களா. ஒரு லைட்டு கூட வெளியே எஸ்கேப் ஆகி வர முடியாததுனால தான் அது பிளாக் கலரில் தெரியுது. தட் இஸ் கால்டு பிளாக் ஹோல். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளாக் ஹோல் வந்து இப்போ மெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா சின்ன மாசு, இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா பெரிய மாசு. இப்படி 2 பிளாக் ஹோல் அன்ஈக்குவல் மாசஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இணைய போகுது, ஓகேங்களா. அப்படி மெர்ஜ் ஆகுறது இப்போ ஃபஸ்ட் டைமாக டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான். சரி, பிளாக் ஹோல்னாலே உங்களுக்கு ஜென்ரல் ரிலேட்டிவ் தியரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் ரிலேட்டிவ் தியரி, அந்த ரிலேட்டிவ் தியரியை போய்ட்டு படிங்க, ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹோல்லேருந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து வெளியாகும், ஓகேங்களா. கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து வெளியாகும். அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் இதில் பேசியிருக்காங்க. இதில் என்னென்னா டாமினன்ட் கிராவிடேஷனல் வேவ் என்ன இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் அதிகமான உங்களுக்கு வேவ்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் இவ்வளோ தெரிஞ்சால் போதும், ரொம்ப பெரிய லெவலில் வந்து இதுலேயும் உள்ளே போக தேவையில்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா பைனரி பிளாக் ஹோல்ஸ் ஆஃப் ஈக்குவல் மாசஸ் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு உள்ள கிராவிடேஷனல் எமிஷன், இப்போ 2 பேர் வந்து ஈக்குவல் மாசஸில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரிலீவ் பண்ணுற அந்த கிராவிடேஷனல் வேவ், இவர் ரிலீவ் பண்ணுற கிராவிடேஷனல் வேவ், இதோட இது வந்து என்ன மேக்ஸிமம் வந்து என்ன நெக்லிஜிபிள். 2 பேருமே வந்து ஈக்குவல் இதில் தான் பொசிஷனில் தான் இருப்பாங்க. இதே இது அன்ஈக்குவல்னு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஹெவியர் பிளாக் ஹோல் வந்து ப்ராமினன்ட் ரோல் வந்து இங்கே பண்ணும். ஹெவியர் பிளாக் ஹோல் வந்து இங்கே ப்ராமினன்ட் ரோல் வந்து பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஈவெண்ட் ஹாரிசான் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. வாட் இஸ் ஈவெண்ட் ஹாரிசான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இது ஒரு பிளாக் ஹோல். பிளாக் ஹோலில் இப்போ இங்கேருந்து ஒரு பொருள் வந்து அட்ராக்ட் ஆகி உள்ளே வருது, ஓகேங்களா. உள்ளே வந்துச்சுன்னா இப்போது ஈவெண்ட் ஹாரிசானுங்கிறது இதுக்கு மேலே இருக்கிற ஒரு இமேஜினரி லைன், ஓகேங்களா. இமேஜினரி ஒரு ஹாரிசான், ஓகேங்களா. இதை தாண்டி ஏதாவது ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன், அதாவது இது வரைக்கும் வர்ற பொருள் திருப்பி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஈவெண்ட் ஹாரிசானை தாண்டி இப்படி ஒரு பொருள் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா பிளாக் ஹோல் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா
கண்டிப்பாக இது என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்குள்ளே தான் விழும். அப்படி பிளாக் ஹோல்குள்ளே விழாமல் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா அது லைட்டை விட மேகமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணணும். பட் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லைட்டை விட வேகமாக இது வரைக்கும் யாரும் ட்ராவல் பண்ணது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து உள்ளே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து உள்ளே என்ட்ரு ஆயிருது அப்படின்னா பிளாக் ஹோல் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்குலாம் ஸ்பேஸ் கிராஃப்ட் போக முடியாது. பட் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக லைட்டை விட ஃபாஸ்ட்டாக வரணும். ஓகேங்களா, அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு ஜியோ ஃபென்சிங் அப்படின்றது. ஜியோ ஃபென்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் an application that triggers emails and send alerts to the authorized government agency if a person has jumped quarantine or escaped from isolation. புரிஞ்சுச்சா? ஜியோ ஃபென்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இருக்கார், அவரை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா த்ரூ ஜிபிஎஸ் மூலமாக அவரை ஃபென்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, த்ரூ ஜிபிஎஸ் மூலமாக அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார வைக்கிறீங்க. தட் இஸ் கால்டு ஜியோ ஃபென்சிங் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து ஜியோ ஃபென்சிங்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிபிஎஸ், RFID, ஒய்ஃபை, ஓகேங்களா, இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராமை வந்து ப்ரீ ப்ரோக்ராமாக பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் பவுண்ட்ரி, அவரை சுற்றி ஒரிஜினல் ஃபிசிக்கல் பவுண்ட்ரி கிடையாது, ஒரு விர்ச்சுவல் பவுண்ட்ரி இருக்கும். அந்த விர்ச்சுவல் பவுண்ட்ரி அன்றைக்கி அவர் எஸ்கேப் ஆகிறாரோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு அலர்ட் வரும். எந்த ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் அத்தாரிட்டி கூட இவங்க வந்து அந்த பர்டிகுலர் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த பையன் வெளியே ஓடுறான், போய் புடி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஜியோ ஃபென்சிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ். ஓகேங்களா, பயோஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ்னால் என்ன? பயோஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஈல்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி, ஓகேங்களா, ஈல்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அல்லது அந்த பர்டிகுலர் இதில் வந்து என்னென்னா மினரல் நியூட்ரியன் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஒரு கத்திரிக்காய் வந்து தயாரிக்கிறீங்க, அப்படி கத்திரிக்காய் வந்து நீங்கள் விளைச்சல் போடுறீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காயில் மினரல் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை வந்து பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அதாவது அதோட விதைகளில் நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவீங்க, ஜீனில் மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. இதை வந்து நீங்கள் பயோடெக்னாலஜிலையும் பண்ணலாம் அல்லது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லையும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் உங்களுக்கு ஃபுட்டுலேயே கிடைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது என்னென்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க மால் நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுனே சொல்லலாம். பார்த்திங்க அப்படின்னா ஹை பீ கரோட்டின் அல்லது அயன் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா மதுபன் கஜார் அப்படின்றது. இந்த மதுபன் கஜார் அப்படின்றது என்னென்னா கேரட் வகை. ஓகேங்களா, மதுபன் கஜார் அப்படின்றது போர்ட்டிஃபைடு கேரட்டுக்கு இன்னொரு பேர் தான் மதுபன் கஜார் அப்படின்றது. பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன குஜராத்தோட ஜுனாகத் டிஸ்ட்ரிக்டில் இந்த பர்டிகுலர் பயோஃபோர்ட்டிஃபைடு இதுங்களை பண்ணுறாங்க. இதோட ஈல்டு, ஓகேங்களா, ஈல்டு வந்து கிட்டத்தட்ட 40 to 50 டன்ஸ் வந்து ஒரு ஹெக்டாருக்கு கிடைக்குதான். ஹையர் ரூட் ஈல்டு இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மதுபன் கஜார் கேரட். ஓகேங்களா, ஸோ இதில் பயோஃபோர்ட்டிஃபிகேஷனை என்ன நான் ஆல்ரெடி சொன்னேன். இன்க்ரீசிங் நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் பை இன்க்ரீசிங் டென்சிட்டி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இன் அ கிராப் த்ரூ எய்தர் கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங், அக்ரோனமிக் ப்ராக்டிசஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்குது, இந்த லேண்டில் விதையை போட்டுட்டு அந்த விதையை போட்டு அந்த இது முளைக்குதுன்னு வைங்களேன், இதுக்கு அடுத்து உரம் போடுவாங்க. பார்த்தீங்களா, அந்த உரத்தில் அந்த பர்டிகுலர் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் அயன் கண்டிப்பாக உரம் என்ன பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதுதான் உரமாக போடுவாங்க. அதோடு சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட்டையும் இந்த லேண்டில் போட்டுருவாங்க. ஸோ அந்த லேண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வேர் மூலமாக அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து அந்த பர்டிகுலர் காய்கனிகளில் வந்து சேமிக்கப்படும். அந்த காய்கனிகளை சாப்பிட்றவங்க அந்த பர்டிகுலர் மைக்ரோ நியூட்ரியன்ட் அவங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, பிளான் ப்ரீடிங்கில் அல்லது அக்ரோடைனமிக் ப்ராக்டிசஸில் அல்லது பயோடெக்னாலஜினா அந்த வேரோட ஜீனில் வந்து சில சேஞ்சஸ் அந்த விதையோட ஜீனில் வந்து சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்டமின் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரோவிட்டமின் ஏ, கார்டினைட்ஸ், ஜிங்க், அயன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க அக்ரோனமிக் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் டிஃபர் ஃப்ரம் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கும் பயோஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கு என்ன வித்தியாசம்னா பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்றது பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிடுறாங்க. ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் கையில் ஃபுட்டு வந்துடுது, லைக் வந்து ஒரு நெல் வந்து உங்கள் கைக்கு வந்துடுது. அந்த நெல்லில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா மைக்ரோ நியூட்ரியண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரைஸ்லாம் ஒன்று படிச்சிருப்பீங்க, கோல்டன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ ஆடிங் அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இன் டு தி ஃபுட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொரோனா அதை விட்டுறேன்.
நெக்ஸ்ட்டு சித்ரா ஜென் லேம்ப் என் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்ரா ஜென் லேம்ப் என் அப்படின்னா இட்ஸ் அ டயக்னோஸ்டிக் கிட் தட் கேன் கன்ஃபார்ம் COVID-19. ஓகேங்களா, 2 ஹவரில் வந்து ஈஸியாக வந்து COVID-19 கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து என்னென்னா ஃபெலூடா கிறிஸ்பர் டெக்னாலஜி. இதுவும் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 செக் பண்ணுறதுக்கு வித்தின் 1 ஹவரில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்பரைன் அண்ட் அல்சைமர்ஸ். பார்பரைன் அண்ட் அல்சைமர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு, அல்சைமர் அப்படின்றது நீங்கள் மறந்து போகிறது. ஓகேங்களா, ஸோ பார்பரைன் அண்ட் அல்சைமர் டிசீஸ், இந்த பர்டிகுலர் டிசீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காமன் டிசீசஸ். ஓகேங்களா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து இந்த காமன் டிசீசஸ் இருக்குது. அதனால் இந்த டிசீஸை மிகப்பெரிய லெவலில் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ரீட் பண்ணால் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரீட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது, பட் இருந்தாலும் தேவையில்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி ஸ்மோக் கன்ஸ். ஆன்டி ஸ்மோக் கன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லியில் வந்து அதிகமாக பொல்யூஷன் இருக்குது. அதிகமாக பொல்யூஷன், அங்கே ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கா, அந்த ஏர் பொல்யூஷனை தடுக்கிறதுக்காண்டி இப்போ என்னென்னா தண்ணியை பீச்சு அடிப்பாங்க. ஓகேங்களா, தண்ணியை பீச்சு அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலேட் மேட்ரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கிறது அண்டு புகை இதெல்லாம் என்ன ஆகும், தண்ணியோடு சேர்ந்து கீழே விழுந்துடும். ஓகேங்களா, இதுதான் இது வந்து ஆன்டி ஸ்மோக் கன்ஸ், அதாவது வாட்டரை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இதெல்லாம் வந்து என்ன, இப்போ வந்து என்னென்னா இந்த கிருமி நாசினி வந்து ஒரு இதில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் போயிட்டு ஆன்டி ஸ்மோக் கன்னு போடுங்க, அந்த படம் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அது வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு அதை பார்த்தாலே. நெக்ஸ்ட்டு யுரேனியம் கண்டாமினேஷன் இன் கிரவுண்ட் வாட்டர். நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டரில் அதுவும் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏரியாவில் அண்ட் ஈஸ்ட் கேண்டக் ரிவர். ஓகேங்களா, இந்த மாதிரியான ஏரியாலலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் யுரேனியம் கண்டாமினேஷன் கிட்டத்தட்ட 80 மைக்ரோகிராம் ஆஃப் யுரேனியம் பெர் லிட்டர். ஓகேங்களா, பெர் லிட்டர் ஆஃப் வாட்டரில் 80 மைக்ரோகிராம் இருக்குது. பட் ஆஸ் பர் WHO நார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0 mg தான். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன யுரேனியம் இதாகும்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அதிகமாக வந்து ரேடியேஷன் எமிஷன் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் யுரேனியம். ஸோ அப்போ இது வந்து அதிகமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் வந்து பாதிக்கப்படும். சரி, எப்படி வந்து யுரேனியம் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டரில் கலக்குது அப்படின்னா யுரேனியம் கண்டெய்னர்ட் ராக். ஓகேங்களா, ராக் வந்து அந்த இடத்துல யுரேனியம் இருக்கிற ராக் அங்கே இருக்குது. அந்த வழியாக ஒரு கிரவுண்ட் வாட்டர் போகுது அப்படின்னாலோ அல்லது ஏதோ ஒரு உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் அந்த யுரேனியம் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுனாலும் அந்த பர்டிகுலர் யுரேனியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டரில் கலக்குது. ஓகேங்களா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாட்டரில் இந்த யுரேனியம் கண்டாமினேஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹியூமன் ஹெல்த்தை அந்தந்த நேரத்தில் எவாலுவேட் பண்ணுறது, அதேமாதிரி அடிக்குவேட் ரெமெடியேஷன் டெக்னாலஜி கொண்டு வர்றது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டமாக போடுறது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்டேட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்து யுரேனியம் இருக்குது அப்படின்றது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்குது, கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 6 டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து யுரேனியம் கண்டாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுரேனியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது, இட் இஸ் ஹேவ் அ லாங் ஃபிசிக்கல் ஆஃப் லைஃப். லாங் ஃபிசிக்கல் ஆஃப் லைஃப்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு இடத்துல யுரேனியம் இருக்குது, இந்த யுரேனியம் வந்து ரேடியேட் ஆகி வெளியே போகுது பார்த்தீங்களா, அதோட லைஃப் அதுதான் வந்து அதோட லைஃப் டைம். ஓகேங்களா, அந்த லைஃப் டைமாக லாங் ஹாஃப் லைஃப் டைமாக வந்து எப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இடத்துல 100 யுரேனியம் இருக்குது அப்படின்னா அது 50 யுரேனியம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 4.468 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. ஓகே, மீதி இருக்க 50 எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே 4.468 ஆகிடுமானா கிடையாது. மீதி எவ்வளோங்க இருக்குது, 50 இருக்கா, 50ல் 25 என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இயரை எடுத்துக்கும். சரி, அந்த 25 அதுக்கடுத்து முடிஞ்சிருமா அப்படின்னா அந்த 25ல் 12.5 ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கும். இதுதாங்க ஆஃப் லைஃப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதே இது ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே, ஓகேங்களா, பயாலஜிக்கல் ஆஃப் லைஃப், அதாவது ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே அந்த பர்டிகுலர் யுரேனியம் போகுதுன்னா கிட்டத்தட்ட 15 நாளைக்கு வந்து அதனுடைய ஆஃப் லைஃப் இருக்கும். அதாவது 100 யுரேனியம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது 50 யுரேனியமாக ரேடியேட் ஆகி வெளியே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள். இதே இது 25 ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 15 நாள். 12.5 ஆகிறதுக்கு அடுத்து ஒரு 15 நாள். 12.5லேருந்து 6.25 ஆகிறதுக்கு அடுத்து 5.75 ஆகிறதுக்கு அடுத்து ஒரு 12.25 தான். ஓகேங்களா, ஸோ ஆகிறதுக்கு அடுத்து ஒரு 15 நாள். இந்த மாதிரி 15 நாள் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளை ஆஷ் வந்து என்னென்னா தயவுசெய்து இதில் படிக்காதீங்க. நீங்கள் எதில் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய என்வரான்மெண்ட் புக்கில் ஃப்ளை ஆஷ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த யூனிட்டை போய்ட்டு படிச்சுக்கோங்க. இதில் போய்ட்டு புதுசாக எதையும் தொடுத்து படிக்காதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு NGT ரைசஸ் கன்சர்ன் ஓவர்
COVID-19 பயோமெடிக்கல் வேஸ்ட். இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டும் நீங்கள் என்விரான்மெண்ட்டில் பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ் 2016 ஒரு ரூல்ஸ் இருக்கும். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 ஒரு ரூல் இருக்கும். தயவுசெய்து அந்த ரூலை போய் படிச்சுக்கோங்க, இங்கே படிக்காதீங்க. ஓகேங்களா, இங்கே படிக்கிறது தேவையில்லாத ஒன்று. நெக்ஸ்ட் இந்த இது தேவையில்லை, இது வந்து ஒரு குஜராத்தில் இருக்கிற ஒரு இது. அதுக்கடுத்து வாஷ் யுவர் ஹேண்டு. ஓகேங்களா, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி செலவு அதிகமாகும், அதை தான் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்ன அப்படின்றத பற்றி. ரவுண்ட் ட்ரிப்பிங்னா ஒன்றும் இல்லைங்க, இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி. ஓகேங்களா, மணி தட் லீவ்ஸ் த கண்ட்ரி த்ரூ வேரியஸ் சேனல் அண்ட் மேக்ஸ் இட் வே பேக் இன் டு த கண்ட்ரி ஆஃபன் அஸ் அ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, இப்போ நான் வந்து இங்கே நிறையா பிளாக் மணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த ஹவாலா மோசடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிளாக் மணி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபாரின்காரனுக்கு எப்படியாவது அனுப்பிடுவேன். இந்த ஃபாரின்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மணியை அவன் ஏதோ சம்பாதிச்ச மணி மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் ஏதோ ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்றது. ஓகேங்களா, இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நான் வந்து டாடா கம்பெனி, இங்கே வந்து என்னோடய ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய பிளாக் மணியை இங்கேருந்து ஏதோ ஒரு அத்தாரிட்டிக்கு அனுப்பி, இங்கேருந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் காரனுக்கு அனுப்பி அங்கேருந்து என்ன பண்ண சொல்லுவேன் அப்படின்னா என்னோடய ப்ரைஸை வந்து வாங்க சொல்லுவேன், ஷேர்ஸை வந்து வாங்க சொல்லுவேன். இங்கே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் டாட்டாவோட ஷேரை வந்து அதிகமாக வாங்க சொல்லுவேன். அப்போ டாட்டாவோட ஷேர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டாட்டாவுக்கு நிறையா அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்றது. அதுக்கடுத்து ரோல் ஆன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் கொரோனா வைரஸ், இது தேவையில்லை. அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 4, இது நமக்கு தேவையில்லாத ஒன்று இப்போதைக்கு. ஓகேங்களா, இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் போயிடலாம். இதில் வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட் அப்படின்றது. சோடியம் ஹைப்போக்ளோரைட்னா ஒன்றுங்க இல்லைங்க, இது வந்து நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சோடியம் ஹைப்போக்ளோரைட். ஓகேங்களா, இதில் வந்து குளோரின் வந்து இருக்கிறதுனால குளோரின் வந்து என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் விஷயத்தை வந்து அந்த கிருமி நாசினியாக செயல்படும். இதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ COVID-19 வந்ததுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்க மேலெல்லாம் குளோரின் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுதான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து என்னென்னா ஒரு 1% ஆஃப் சொல்யூஷன் வந்து உங்கள் ஸ்கின்னில் படுது அப்படின்னா, குளோரின் கண்டென்ட் வந்து உங்கள் ஸ்கின்னில் படுதுன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அது டேமேஜ் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25லேருந்து 0.5% வரைக்கும் ஒரு மனுஷனோட ஸ்கின்னோட இது வந்து தாங்கக்கூடியது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கின்னில் வந்து அந்த குளோரின் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னில் மிகப்பெரிய டேமேஜை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா, ஸோ அதான் இப்போ நீங்கள் வீக்கர் சொல்யூஷனாக இதை யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் வாஷுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன யூஸர் சொல்யூஷனாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கரோசிவ் பர்பஸும் இதில் அதிகம். ஓகேங்களா, கரோட் ஆகும். அதுக்கடுத்து பேட்ரியாட் அப்படின்றது ஏர் டிஃபென்ஸ் மிசைல், அது தேவையில்லை. ஆப்ரேஷன் சஞ்சீவினி அப்படின்றது மால்தீவ்ஸ். ஓகேங்களா, மால்தீவ்ஸில் இந்த ஹாஸ்பிட்டல் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காண்டி நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ண தான் ஆப்ரேஷன் சஞ்சீவினி அப்படின்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு NCCயை பற்றி இருக்குது, அது தேவையில்லை. ஆரோக்கிய சேது இதெல்லாம் தேவையில்லை, நீங்களே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமதான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அ ஸ்டூடெண்ட்டோட இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம், ஆன்லைன் சேலஞ்ச். ஓகேங்களா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன். ஓகேங்களா, கொண்டு வருவாங்க. இந்த இன்னோவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன் மூலமாக பண்ணுறாங்க. அதுதான் சமதான் அப்படின்றது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிசர்ச்சு. அதுக்கடுத்து கமோசா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு வகையான டெக்கரேட்டிவ் காட்டன் டவல். ஓகேங்களா, இது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் முக்கியமானது. அதுதான் கமோசா. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் கிளாத். இது வந்து ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் கிளாத்து. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று உக்கா, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் பாடியில் வந்து வெட்டிருந்தால் கர்ச்சீஃப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று புலாம், இது எதுக்காண்டி அப்படின்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்போ வந்துச்சு அப்படின்னா இந்த கமோசா அப்படின்றது நான் 1979 to 85 ஆன்டி ஃபாரினர் அஜிடேஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கமோசா வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கமோசா அப்படின்றது டவல் தான். பட் தெரிஞ்சுக்கணும் கமோசா அப்படின்றது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா பர்டிகுலர் அஸ்ஸாமில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெய்பரிங் ரைட்ஸ் லா அப்படின்றது ரிலேட்டட் டு யூரோப்போட நியூ டிஜிட்டல் காப்பிரைட்ஸ் லா அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பப்ளிஷர்ஸ் ஆர் காம்பன்சேட்டட் வென் தியர் ஒர்க் இஸ் ஷோன் ஆன் வெப்சைட், சர்ச் இன்ஜின்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து கூகுளில் நீங்கள் ஏதோ ஒன்று தேடுறீங்க. ஓகேங்களா, என்னது கொரோனான்னு தேடினீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரோட கொரோனா நியூஸ் வந்து நிற்கும். அப்போது ஹிந்து நியூஸ் பேப்பர் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கொரோனா நியூஸை வந்து எடுத்து வந்து விடுறான். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் வந்து ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு ஷோ பண்ணுது. ஸோ அப்போ கூகுள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேப்பர்காரனுக்கு இதை ஷோ பண்ணணும். ஏன்னா அவன் எடுத்த டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அந்த டீட்டெயிலை வந்து நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா
அப்போ அந்த டீட்டெயில் எடுக்கிறதுக்கு அந்த ஹிந்து பேப்பர்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அப்போ அதுக்கேற்றாப்புல காஸ்ட் வந்து கூகுள்காரன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் காப்பி ரைட்ஸ் லா, நியூ நெய்பர் ரைட்ஸ் லா அப்படின்றது யூரோப்பில் கொண்டு வந்த இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாரத் பாகே ஆன்லைன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆன்லைன் எஜுகேஷன், அதாவது ஆன்லைன் எஜுகேஷன் ஈகோ சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஐடியாஸை வந்து கொடுக்கறதுக்கு தான் பாரத் பாகே ஆன்லைன். இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்டால் தான் உண்டு. நெக்ஸ்ட்டு ப்ரிமார்ஷியல் பிளாக் ஹோல்ஸ்னால் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ப்ரிமார்ஷியல் பிளாக் ஹோல்னால் ஒன்றும் இல்லை, ப்ரிமார்ஷியல் கேஸஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம்னு சொன்னேன். பிளாக் ஹோல்னால் அதே தான், பிக் பேங் தியரி அப்போ கிரியேட் ஆன பிளாக் ஹோல் தான் ப்ரிமார்ஷியல் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வைரசோம் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் லைக் அ வைரஸ் லைக் அ பார்ட்டிக்கல். வைரசோம் அப்படின்றது வைரஸ் லைக் அ பார்ட்டிக்கல். இந்த வைரஸ் லைக் அ பார்ட்டிக்கல் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி வேக்சின் தயாரிப்பாங்க. இந்த வைரஸோமை தான் உங்கள் பாடிக்குள்ளே அனுப்புவாங்க, வைரஸ் லைக் அ பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிக்கலை உள்ளே அனுப்பினோடனே ஓகே வைரஸ் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உடம்போட ஆன்டிஜென்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அழிக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா. அதுதான் வந்து வைரசோம் அப்படின்றது. ஓகேங்களா. இதுக்கடுத்து வாட் இஸ் ஓர்மி வெட் அப்படின்றது ஹெர்பல் மெடிக்கேஷன், அவ்வளோதான். அதுக்கடுத்து திரிசூர் பூரம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கடுத்து கிஷான் ராத் மொபைல் ஆப்ன்றது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. அதாவது இப்போ கோவிட்-19 பீரியடில் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, பட் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்த அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது தான் இது பர்டிகுலர் கிஷான் ராத் மொபைல். கிஷான் ராத் மொபைல் அப்படின்றது ரதம்னா என்னது, மூமெண்ட். ஓகேங்களா. ஸோ இதை நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாட் ஆர் பிளேசர்ஸ் அப்படின்றது பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ், அவ்வளோதான் பிளேசர்ஸ்ன்றது. ஓகேங்களா. பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ். இட்ஸ் ஆக்டிவ் கேலக்சிஸ் அக்வயரிங் எனர்ஜி ஃப்ரம் மேட்டர் ஃபாலிங் டுவர்ட் அ சென்ட்ரல் சூப்பர்மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா ஒரு பிளாக் ஹோல் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைட் எனர்ஜி உள்ளே போகுது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ மேசிவ் எனர்ஜி. ஸோ அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய லைட் வெளிச்சம் மாதிரி தெரியும். ஓகேங்களா. அதுதான் பிளேசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன, வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. வேர்ல்டு வைடு ஹெல்ப் அப்படின்றது இது வந்து ஒரு ஆன்லைன் கேம்பெயின் மாதிரி. ஓகேங்களா. இது ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது வேர்ல்டு வைடில் வந்து டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா அதை வந்து கொடுக்குறது, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கடுத்து மேட்டர் ஹார்ன், ரொம்ப முக்கியமான ஒரு ஜாகிரபிக்கல் ரிலேட்டட் கொஷின். மவுண்டைன் ஆல்ப்ஸில் இருக்கிற ஒரு இதுதான் மவுண்டைன் தான் மேட்டர் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு இத்தாலிக்கு இடையில இருக்குது. இது வந்து ஆல்ப்ஸில் ஹையஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் ஹார்ன் தான். ஆல்ப்ஸோட ஹையஸ்ட் இது வந்து மேட்டர் ஹார்ன். ஏன்னா அதில் வந்து இந்தியா கொடியை வந்து அதாவது கோவிட்-19க்கு இந்தியாவோட இதை பங்கை பாராட்டி அதை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தபரோஜியோ பிரிட்ஜ் அப்படின்றது யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கட்டியிருப்பாங்க. எதுக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபான்ஸ்ரீ ரிவரில் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. அருணாச்சல் பிரதேஷ் சுபான்ஸ்ரீ ரிவரில் கட்டியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த சுபான்ஸ்ரீ ரிவரை பற்றி எக்ஸஸாக தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா. இந்த பிரம்மபுத்திராவில் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி இந்த சுபான்ஸ்ரீ ரிவர். ஓகேங்களா. இது திபெத், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அஸ்ஸாம் இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து இந்த சுபான்ஸ்ரீ ரிவர் ஓடுது. அதுக்கடுத்து செப்சிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when chemical releases in blood stream to fight a infection trigger a inflammation அப்படின்றது தான் இந்த செப்சிஸ். ஓகேங்களா. செப்சிஸ் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்றீங்க, அந்த மாத்திரையை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வைரஸை தாக்கக்கூடிய இது வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போது கிரியேட் ஆகிற ஒரு வகையான வலி அல்லது ஒரு வகையான ப்ராப்ளம் தான் உங்களுக்கு செப்சிஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. வித்யானாலே படிப்பு. ஓகேங்களா. வித்யாதன் அப்படின்றது HRD மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்க நேஷனல் ப்ரோக்ராம். எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் கண்டென்ட் கான்ட்ரிபியூஷன். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து என்ன கொடுக்குறீங்க, NCERT படி ஒரு கிளாஸ் எடுத்து அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HRD மினிஸ்ட்ரிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு தான் வித்யாதன். இது வந்து திக்ஷா ஆப்பில் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கசோவல் பிரிட்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்ட் ரவி ரிவரில். ஓகேங்களா. இட் இஸ் பிரிட்ஜ் ஆன் த ரவி ரிவர் டு கனெக்ட் பஞ்சாபையும் பாகிஸ்தானோட பார்டரையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கசோவல் பிரிட்ஜ் அப்படின்றது ரவி ரிவரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு
எஜுகேஷன் ஃபார் ஜஸ்டிஸ் ஓகேங்களா இனிஷியேட்டிவ். இதை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இந்த ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸுக்கு எந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது லாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து உங்கள்கிட்ட வந்து அதை வந்து என்னென்னா உங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. திஸ் குளோபல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டோகா டிக்ளரேஷன். டோகா டிக்ளரேஷனில் கொண்டு வந்ததான் இந்த எஜுகேஷன் ஃபார் ஜஸ்டிஸு ஓகேங்களா. இது எந்த இதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோகா டிக்ளரேஷன் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸுக்கு கீழே வரும் ஓகேங்களா. இது கொஞ்சம் முக்கியமானது, படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வாட் ஆர் டீப் நியூடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கை வந்து ஃபோட்டோஸை வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் பண்ணுறது. இந்த ஹீரோ ஃபோட்டோஸ்லலாம் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா, அதுக்கு பேர் தான் டீப் நியூட் அப்படின்றது. நெக்ஸ்ட் அந்தூரியம் அப்படின்றது என்ன, ஃப்ளவரிங் பிளான்ட் ஓகேங்களா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டொமஸ்டிக் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அந்தூரியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஏரில் இருக்கிற இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து என்ன சக் பண்ணி எடுத்துரும், பியூரிஃபை பண்ணும் ஓகேங்களா. அந்தூரியம் அப்படின்றது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அந்தூரியம். நெக்ஸ்ட்டு தேவனஹள்ளி பொமேலோ அப்படின்றது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டுங்க, என்டேஞ்சர்டு சிட்ரஸ் ஃப்ரூட். இதுக்கு ஜிஐ டேக்லாம் இருக்குது ஓகேங்களா, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக். தேவனஹள்ளி இது கர்நாடகாவில், தேவனஹள்ளின்றது கர்நாடகா ஓகேங்களா. சிட்ரஸ் அப்படின்றது எலுமிச்சை, அவ்வளோதான். அதுக்கடுத்து ரோடங் பாஸ் அப்படின்றது பிற்பாஞ்சல் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் போதும். செர்டின் ரூசர் ஆப்ரேஷன் ஷீல்டுனா இந்த கண்டாமினேஷன் அது அவங்க எடுக்கிறது, அவ்வளோதான். ஹச் கேட் இதெல்லாம் வந்து COVID-19 ரிலேட்டடாக தான் பண்ணுறது. ஓகே, இவ்வளோ தாங்க. இதுதான் ஏப்ரல் மந்தோட ஓவரால் இது. ஸோ இந்த இதை பர்டிகுலர் இதை ரீட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இன்னும் இதோட ஏப்ரல் மந்த் முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.